ஒருவன் அடர்ந்த காட்டில் களைப்பில் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் முன்பாக ஒரு அழகிய பட்டாம்பூச்சி மினுமினுப்பாக பறந்து கொண்டிருந்தது. ஆச்சரியத்துடன் அதை தொட்டு பார்த்தான். உடனே அவன் ஒரு பெரிய பணக்காரனாக மாறுகிறான். நம்ப முடியாமல் பார்க்கின்றான். அந்த பட்டாம்பூச்சியெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அழகிய பெண்ணாக மாறுகிறது. ஆச்சரியத்தில் பார்க்கின்றான். அப்புறம் இருவரும் திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளுடன் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். காலம் கடக்கிறது. ஒரு நாள் அவர்கள் முன்பாக இந்திரதேவன் குதிரையில் காட்சி தருகிறார். அவரை பார்த்தவுடன் அந்த பெண்ணிற்கு தான் ஒரு தேவலோக மங்கை என்பதும் முன்பு தான் பெற்ற சாபமும் ஞாபகம் வருகிறது. ஒரு முனிவர் தன் மனைவியுடன் வாழ்வதை பார்த்து கிண்டல் செய்ததும் அதற்கு அவர் குடும்ப பாரத்தை நீ அனுபவித்தால்தான் அதிலுள்ள பாசமும் வலியும் நீ அவர்களை விட்டு பிரியும் போது அனுபவிப்பாய் என்று சாபம் அளித்ததும் நினைவுக்கு வந்தது. இப்போது பாசத்தில் குழந்தையையும் பாசமிகு கணவனையும் பிரியும் வலியை அவளால் தாங்க முடியாமல் அழுகிறாள். இவ்வுலகிலுள்ள எல்லாரும் அவர்களுடைய சொந்த விருப்பு வெறுப்பெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு குடும்பத்திற்காக ஓடும் அனைவருக்கும் இது சமர்ப்பணம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் அண்ட் ஷேர் செய்யுங்கள்.